வெல்கம் டு மண்வாசம் நேச்சுரல்ஸ். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆம்லா ஊறுகாய் அல்லது மலை நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய ஊறுகாய் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள்ங்கிறத பார்க்கலாம். இந்த மலை நெல்லிக்காய் ஊறுகாய் சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், செரிமானம் மேம்படும், முடி ஆரோக்கியமாக இருக்கும், சருமத்திற்கு நல்லது, ரத்த சுத்திகரிப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், கண்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், சர்க்கரை கட்டுப்பாடு வைத்திருக்கும், இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. பெரிய நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காட்டன் துணியில் ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம காய் சீவிர கட்டெல்லாம் நெல்லிக்காயை வச்சு நம்ம சீவலாம். சீவனா நமக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கிடைக்கும். கொட்டையை தனியாக போட்டுடலாம், இல்லைன்னா அப்படியே கட் பண்ணலாம். சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணியும் எடுக்கலாம். நான் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தனியாக பொடி பொடியாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்காங்க. கட் பண்ணி எடுத்த ஊறுகாயை பிளாஸ்டிக் பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரம் இதில் தான் நம்ம வந்துட்டு இந்த ஊறுகாயை ஊற வைக்கணும். அலுமினிய பாத்திரத்தில் ஊற வச்சிட்டிங்களா அதை அப்படியே புளிப்புக்கு அதுக்கு அரிச்சு எடுத்துரும். அதனால் அதில் ஊற வைக்கக்கூடாது. நம்ம இதில் ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த நெல்லிக்காய் கூட கல் உப்பு கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கரண்டியில் பரட்டி விட்டு ஒரு வெள்ளை துணி அது மேலே போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா வெயில் அடிக்கும்போது இந்த பாத்திரத்தை எடுத்து வெள்ளை துணியை வேடு கட்டி நம்ம குளிக்க விட்டு வச்சிடணும். இந்த மாதிரி 3 நாள் செய்யணும். 3ஆவது நாள் நைட்டு நம்ம அதுக்கு பொடி போட்டு தாளித்து வைக்கணும். அதுக்கு வெந்தயம், சோம்பு, கடுகு இது 3ம் நம்ம அந்த பொடி எவ்வளோ தேவை அதுக்கு 3 ஸ்பூனு 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பொறுத்து நம்ம ஊற வச்சுக்கிறத பொறுத்து இதை நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடலாம். அப்போ தான் ஊறுகாய் நல்லா ஊறிக்கிட்டு இருந்தால் தான் எண்ணெயில் டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லா கெடாமையும் இருக்கும். எண்ணெய் விட்டு அதில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற நெல்லிக்காயை வந்துட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த பொடி, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு பரட்டி விடுங்க. உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு விடுங்க, மெலிட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதே மாதிரி துணியை நல்லா வேடு கட்டி டெய்லியும் எடுத்து நம்ம வெயில் வைக்கணும். இந்த மாதிரி 7 நாளைக்கு நம்ம வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மேலே காயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். காலையில் எடுத்து வச்சோம்னா சாயந்தரம் மறுபடியும் கரண்டையை போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு இந்த வெள்ளை துணி போட்டு வச்சிடணும். காலையில் நல்லா வேடு கட்டி வச்சிடணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எத்தனை நாள், ஒரு 6 மாதம் கூட உங்களுக்கு ஊறுகாய் கெடாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமானது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.